Hello students, in this session we are going to discuss about starting methods of electric motor. Why do we need starters? What is the role of these starters? இந்த starters எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மோட்டர்ஸில் அப்படின்னா, in order to reduce the starting current, அதாவது at starting டைமில் மோட்டரோட இன்டேக் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். At starting டைமில் intake current of electrical motor is very high. In order to avoid the high starting current, starter is to be installed. That's why starters play a main role in this electric motor. ஓகே, இது ஏன் ஸ்டார்டிங் டைமில் வந்து ஹை இன்டேக் கரண்ட் எடுக்குது அப்படின்னா, அதை ப்ரூஃப் பண்ணலாம். the voltage equation of starter V is equal to E plus EB plus IA RA. இதில் இன்னொரு ரிலேஷன் என்னென்னா, EB அதாவது பேக் EMF is proportional to product of flux and speed. Okay, from this armature current can be written as V minus EB by RA. Okay, at starting time n is 0. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் 0 ஆர்பிஎம்மில் தான் இந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து 0ல் தான் இருக்கும். அப்படி 0வாக இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் 0னா இந்த பேக் EMF அதுவும் 0 தான். therefore EB is also equal to 0. ஓகே, இப்போ EB 0 ஆனதுன்னா இந்த வேல்யூ V மைனஸ் EB, இந்த நியூமரேட்டர் வேல்யூ வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த பார்ட் வந்து இருக்காது, இது 0னா இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆனால் ஆர்மேச்சர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஸ்டார்டிங் டைமில் இட் டேக்ஸ் ஹை. ஏன் அப்படின்னா இந்த EBன்ற டேர்மே வராது. ஏன்னா இது ஸ்பீடு இருந்தால் தான் பேக் EMFே ஜென்ரேட் ஆகும். அப்போ ஆஃப்டர் சம் டைமில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் n reaches 500 RPM அப்படின்னா இந்த டைமில் EB is not equal to 0. therefore EB has some finite value. அப்போ இது கேன்சல் ஆகாது. அப்போ அந்த டைமில் IA is V minus EB by RA. இந்த டேர்ம் வந்ததுனால இது வந்து சேஃப் வேல்யூவில் இருக்கும், சேஃப் லிமிட்டில் தான் இருக்கும் இது இந்த ஆர்மேச்சர் கரண்ட். அப்போ ஸ்டார்டிங் டைமில் மட்டுமே என்னாகும், ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது டிசி மோட்டரில் மட்டும் இல்லை, இண்டக்ஷன் மோட்டர்லையும் அதே தான், பட் அதுக்கு வேறு எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து டிசி மோட்டரில் ஸ்டார்டிங் கரண்ட் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு உள்ள எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, to avoid this high starting current, a resistance is to be connected in series with the armature. இந்த ஆர்மேச்சூரில் சீரியஸாக சம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணணும் during the period of starting. It limits the starting current to a safe value. This starting resistance is gradually cut off as the motor gains speed and develops back EMF. அதாவது let me discuss about 2-point starter. Look at the diagram. அதாவது இந்த மாதிரி சீரியஸாக ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணால் ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணலாம். பட் இது ஸ்டார்டிங் டைமில் மட்டும்தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். ஆஃப்டர் சம் டைம் ஆல் திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டு பி எலிமினேட்டட் ஃப்ரம் த சர்க்கியூட். இது வந்து ஒரு டிசி சீரீஸ் மோட்டர். ஏன்னா
இந்த ஃபீல்டும் மோட்டரும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் அட் ஸ்டார்டிங் டைம் ஆஃப்டர் சுவிட்ச் ஆன் தி சப்ளை, சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே the handle is moved from, இது வந்து ஒரு ஹேண்டில், ஓகே, இது வந்து ஸ்டட். இந்த ஹேண்டில் இஸ் மூவ்டு ஃப்ரம் ஆஃப் டு ஒன், இந்த பொசிஷனில் மூவ் பண்ணியிருப்போம். இந்த பொசிஷனில் மூவ் பண்ணும்போது அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எந்த பாத்தில் ஃப்ளோ ஆகும்னா ஐ ஸ்டார்டிங், ஓகே, I1, லெட் மீ டேக் I1 வேல்யூ என்னவாக இருக்கும், இது வந்து விடிசி, ஓகே. விடிசி டிவைடட் பை என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கும், இதோட பாத்தில் இதுவும் ஆஃப், இந்த ஸ்டட்டும் இந்த ஒன்றும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சி, ஆர்டி, அதுக்கப்புறம் இந்த பாத்துக்கு வந்து அப்புறம் ஆர்எஸ்சி, இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி தான் போகும். தேர்ஃபோர் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்சி ப்ளஸ் ஆர்டி ப்ளஸ் ஆர்எஸ்சி, இது I1. ஆஃப்டர் சம் டைம் இந்த பொசிஷனு இங்கே கனெக்ட் பண்ணும். இங்கே கனெக்ட் ஆனால் என்ன ஆகும், I2. இப்போ என்ன வரும், விடிசி டிவைடட் பை வோல்டேஜ் பை, அதாவது I வந்து V/R, ஓம்ஸ்லாம், ஓகே. V வந்து சப்ளை வோல்டேஜ், R வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, ஓம்ஸில் தான், ஓகே. நெக்ஸ்ட்டு 2ல் கனெக்ட் பண்ணால் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகும், இது வந்து எலிமினேட் ஆகிடும். இந்த ஸ்டட்டும் 2வும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி. அப்போ இதில் ஆர்ஏ வராது, ஆர்பி ப்ளஸ் ஆர்சி ப்ளஸ் ஆர்டி ப்ளஸ் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு I3, இப்போ இதில் கனெக்ட் ஆகும். இப்போ தேர்டில் கனெக்ட் பண்ணால் இந்த இதில் வந்து இதுவும் தேர்டும் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி, ஓகே. தேர்டில் ஆர்சி, ஆர்டி, அப்புறம் ஆர்எஸ்சி, அவ்வளோதான். therefore விடிசி பை ஆர்சி ப்ளஸ் ஆர்டி ப்ளஸ் ஆர்எஸ்சி. நெக்ஸ்ட் ஐ4ல் கனெக்ட் பண்ணோன்னா, ஆர்டி, ஆர்எஸ்சி, அது மட்டும்தான், ஆர்டி ப்ளஸ் ஆர்எஸ்சி. அடுத்து ஐ5ல் என்ன வரும், 5ல் கனெக்ட் பண்ணோன்னா இந்த ஸ்டட்டு பாயிண்டில் உள்ள எந்த ரெசிஸ்டன்ஸுமே வராது, டைரெக்டாக ஆர்எஸ்சி மட்டும்தான் வரும், விடிசி பை ஆர்எஸ்சி, ஓகே. இதில் எதோட வேல்யூ அதிகம், எதோட வேல்யூ வந்து ரொம்ப லோயர் வேல்யூ அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து இதில் அதிகமாக இருக்குது, ஓகே. டினாமினேட்டர் இன்க்ரீஸ்டு வேல்யூ இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து ரொம்ப ரெடியூஸாக இருக்கும். இங்கே டினாமினேட்டர் வந்து கம்மி, அப்போ இதுதான் ஹையஸ்ட், இதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். தேர்ஃபோர் I1, I2 is lesser than I3, I3 is lesser than I4 and I5. இதில் I1ன்றது தான் என்னென்னா ஸ்டார்டிங் கரண்ட், ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் ஃபஸ்ட்டு 1ல் தான் வச்சுருப்போம். அப்போ இது என்னது, இதுதான் ஸ்டார்டிங் கரண்ட். ஃபுல் லோடு கரண்ட்டுன்றது டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்குது. அப்படின்னா 5ல் கனெக்ட் பண்ணால் இதுதான் ஃபுல் லோடு கரண்ட். இப்போ இது என்னது, ஃபுல் லோடு கரண்ட். ஃப்ரம் திஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் இஸ், ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன் I1 இஸ் வெரி வெரி லெஸர் தென் I5, அதாவது ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் வெரி வெரி லெஸர் தென் ஃபுல் லோட் கரண்ட், ஓகே. அதாவது ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, இதுக்கு பேர் தான் என்னென்னா 2 பாயிண்ட் ஸ்டார்டர். இந்த 2 பாயிண்ட் ஸ்டார்டரை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் கரண்ட்டை எஃபிஷியண்ட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில், இது ஆக்சுவலாக இதுதான் ஹேண்டில். இது வந்து என்னென்னா ஹோல்ட் ஆன் காயில், அதாவது நோ லோடு ரிலீஸ் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும். இதை இங்கேருந்து மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும் எலிமினேட் பண்ணால் இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் பொசிஷனில் வந்து நிற்கும், ஓகே. Here this no load release coil is connected in series with the field. When the handle is in on position, இது வந்து இங்கே ஆன் பொசிஷனில் இருக்கும்போது இது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து மேக்னடைஸ் ஆகிருக்கும். மேக்னடைஸ் இருக்கிறதுனால இந்த ஹேண்டில்
ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருந்தாலுமே இது வந்து இதை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இது வந்து பேக் பொசிஷனுக்கு போகாது. ஓகே, சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் ஆர் இன்டரப்ஷன் இருந்ததுன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ கட் ஆனதுனால இது வந்து டீமேக்னைஸ் ஆகிடும். டீமேக்னைஸ் ஆனால் என்ன ஆகும், இட் வில் லூஸ் த மேக்னெட்டிக் பவர். ஓகே, அதனால் என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பேக் டு த ஆஃப் பொசிஷன். இதுதான் என்னதுன்னா நோ வோல்டேஜ் ரிலீஸ் காயில். நெக்ஸ்ட் என்னென்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர். இதில் வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்கும், எல், லைன், ஃபீல்டு அண்ட் ஆர்மேச்சூர். அதனால தான் இது வந்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர். கவனிங்க, இதுவும் இதோட ஆப்ரேஷனும் அதே தான், பட் இட் ஹேஸ் ஒன் மோர் அடிஷ்னல் ஃபீச்சர். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இதே பொசிஷனில் தான் இருக்கும். ஒன் செகண்ட். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இது வரைக்கும் சப்ளை வரும். இப்போ இந்த ஸ்டட் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு 1ல் வைப்போம், அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சீரியஸாக இருக்கிறதுனால எல்லாமே கனெக்ட் ஆகி வரும். அடுத்து 2, 3, 4 இந்த மாதிரி கிராஜுவலாக வந்து இந்த லாஸ்ட் பொசிஷன் வரையும் வரும். இதனால் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அப்படின்னா, இதில் வந்து ஓவர்லோடு ரிலீஸ் காயில் அப்படின்றது அடிஷ்னலாக இருக்கும். அது வரைக்கும் ஆல்ரெடி 2 பாயிண்ட் ஸ்டார்டரில் சொன்ன ஆப்ரேஷன் தான் அப்படியே வரும், அதை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் நோ வோல்ட் ரிலீஸ் காயில், அதுவும் சேம் ஆப்ரேஷன் தான். பட் 2 பாயிண்ட் ஸ்டார்டரும் இதையும் கம்பைன் பண்ணும்போது இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். அது என்னென்னா ஓவர்லோடு ரிலீஸ். ஹியர் இஃப் த மோட்டர் becomes overloaded beyond predetermined value, then armature current gets increased. And also armature current increase ஆகிறதுனால the attracting power of electromagnetic also increases. இதனால் என்ன ஆகும்னா, இதோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து இந்த மெட்டலை வந்து அட்ராக்ட் பண்ணும், இது வந்து லிஃப்ட் அப் பண்ணும். இந்த ஆர்ம் வந்து லிஃப்ட் ஆகிறதுனால இது இங்கே கனெக்ட் ஆகும். இந்த என்டையர் இந்த இதுக்கு ஃப்ளோ ஆகிற சப்ளை வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் டைரெக்டாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இது என்ன ஆயிரும், டீமேக்னடைஸ் ஆனால் இதோட அட்ராக்டிங் பவர், இதோட மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து இது லாஸ் ஆயிரும். லாஸ் ஆனதுனால டியூ டு திஸ் ஸ்ப்ரிங் ஆக்ஷனால் இது it will automatically go to ஆஃப் பொசிஷன். அதாவது மோட்டரில் எப்போல்லாம் ஓவர்லோட் ஆகுதோ அப்போ இதோட மேக்னெட்டிக் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து ரிலீஸ் ஆகிரும். இந்த ஸ்டட் ரிலீஸ் ஆகி ஆஃப் பொசிஷனுக்கு வரும். அதனால மோட்டரை வந்து சேவ் பண்ணலாம், ஓவர்லோடுலேருந்து சேவ் பண்ணலாம். அதுதான் இதோட 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டிமெரிட்ஸ் இருக்குது, சம் டிமெரிட்ஸ் இருக்குது. அதில் என்ன மெயின் அப்படின்னா, in order to achieve higher speed, field flux control is to be employed. field flux speed control அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னா, ஹையர் ஸ்பீட் வேணும்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ப்ராசஸில் இந்த ஃப்ளக்ஸை வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து அடிக்கடி லேபில் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் மெத்தட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளக்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணால் தான் இங்கே வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணும்போது இதில் என்ன ஒரு ட்ராபேக் ஆகும்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனால என்னாகும், இட் வில் லூஸ் இட்ஸ் மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டி. அதனால் இது வந்து இந்த ஸ்டட் வந்து இந்த ஹேண்டில் வந்து பேக் டு ஆஃப் பொசிஷனுக்கு போயிடும். இப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட் வந்து இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் எம்ப்ளாய் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நோ வோல்டேஜ் இந்த கரண்ட்டும் இதிலேருந்து இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் வந்து இதுதான் ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல்.
இதுவும் ஒரே லைனில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த என்விஆரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் இந்த ஃபீல்டையும் டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். பண்ணிட்டோம்னா என்னாகும், இந்த மாதிரி சடன் ஆஃப் வந்து நடக்காது. அப்படி பண்ணுறது தான் என்னென்னா 4 பாயிண்ட் ஸ்டார்டர். ஃபஸ்ட்டு பார்த்தது 2 பாயிண்ட் ஸ்டார்டர், இங்கே 3 பாயிண்ட் ஸ்டார்டர். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா 4 பாயிண்ட் ஸ்டார்டர். இந்த டயக்ராம் இதுதான் 4 பாயிண்ட் ஸ்டார்டர். இந்த ஆப்ரேஷன் எல்லாமே சேம் தான். எந்த ஸ்டார்டர் கேட்டாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் எழுதணும். பட் என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு ஸ்டார்டருக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர் இருக்குது. அதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்விஆரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஃபீல்டு கரண்ட்டும் ஒரே பாத்தில் இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட் பாத்தாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்விஆரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் டிஃப்ரெண்ட். அதுதான், அது ஒன்று தான் என்னது மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அண்ட் 4 பாயிண்ட் ஸ்டார்டர். அவ்வளோதான். மற்றபடி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டட்டு கிராஜுவலாக மூவ் பண்ணுறது, அதனால் ஸ்டார்டிங் கரண்ட் ரெடியூஸ் ஆகிறது, அது எல்லாமே காமனாக எல்லா இதுக்கும் எழுதுறது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதில் இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் வரையணும். இதில் எக்ஸாமில் சப்போஸ் நீங்கள் கனெக்ஷன் மாற்றி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளமே தப்பாயிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அண்ட் 4 பாயிண்ட் ஸ்டார்டர். 2 மார்க்கில் எப்படி கேட்கலாம்னா, ஒய் டு வி நீட் ஸ்டார்டர்ஸ், ஸ்டார்டரோட ரோல் என்ன அப்படின்றது அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அண்ட் 4 பாயிண்ட் ஸ்டார்டர். ஓகே, தேங்க்யூ.